நானும் மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம் அவர்களும் இன்று அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவை பகிர்ந்து கொள்ள இங்கு வந்திருக்கிறோம். நான் மயிலாப்பூர் சரகத்திலே உதவி ஆணையாளராக இருந்தபோது கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். 1996 என்று நினைக்கிறேன். அப்பொழுது கலைஞருக்கு தங்கப்பேனா வழங்கும் விழாவை மெரினா பீச்சிலே சீரணி அரங்கத்திலே கேப்டன் அவர்கள் மிகப்பெரிய விழாவாக அதை நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் காவல்துறை அதிகாரி என்ற முறையிலே பந்தோபஸ்து இன்சார்ஜாக இருந்தேன். 2 முக்கியமான விஷயம். இந்த விழாவிலே தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் உள்ள அத்துணை நடிகர் நடிகைகளும் இயக்குநர்களும் பிரபலங்களும் கலந்து கொண்ட விழா. அதுவும் கலைஞருக்கு தங்கப்பேனா வழங்கும் விழா. கட்டுக்கடங்காத கூட்டம், மெரினா ஃபுல்லா கூட்டம். அத்தனை கூட்டமும் சீரணி அரங்கை நெரித்துக் கொண்டிருந்தது. இன்னும் எனக்கு ஞாபகம் வருகிறது. கேப்டன் அவர்கள் மைக்கில, மௌரியா சார் எங்க இருக்கீங்க, மௌரியா சார் எங்க இருக்கீங்க, எங்க நடிகர் நடிகைகளை பாதுகாப்பா கொண்டாந்து சேருங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அவருடைய இந்த இறப்பு செய்தி கேட்ட பிறகு அவருடைய அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய மனதை திரும்ப திரும்ப தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் நம்மிடையே எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் நினைவு, அவர் புகழ் என்றும் மங்காது. தமிழகத்திலே ஒரு புதிய அரசியலை உருவாக்கியவர். அரசியலிலே மிகப்பெரிய சரித்திரத்தை 6 ஆண்டுகளிலே படைத்த மாபெரும் தலைவர். சினிமாவிலும் அரசியலிலும் கொடிகட்டி பறந்த அந்த பெரியவர் நினைவு தமிழகம் எங்கும் நிலைத்து நிற்கும் என்பதை மக்கள் நீதி மையம் சார்பாக, அதனுடைய தலைவர் டாக்டர் கமலஹாசன் சார்பாகவும், மக்கள் நீதி மையத்தினுடைய தொண்டர்கள், இங்கே வந்திருக்கும் பொதுச் செயலாளர் மட்டுமுள்ள மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் சார்பாகவும், மிகப்பெரிய கலைஞரும் தலைவருமாகிய கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.